morning as well as the last week, we have been contemplating on the discipleship. இந்த காலையிலும் மாலையிலும் நாம் சீஷத்துவத்தை குறித்து நாம் பார்த்தோம். Of course, salvation is absolutely free. ரட்சிப்பு என்பது முற்றிலும் இலவசமானது. There is nothing that you had to add to that. அதோடு கூட நீ இணைக்க வேண்டியது ஒன்றுமே இல்லை. Absolutely free. This is nothing but the world. உன்னுடைய தெரிந்து கொள்ளுதல் வேற ஒண்ணுமே இல்லை, உலகம்தான். If you don't prefer Jesus to be the first in your life, உன்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து முதலாவதாக இருக்க விரும்பவில்லை என்றால், the next choice is of your preference to go after the world. உலகத்தின் பின்னால போறது தான் உனக்கு இருக்கும்படியான அடுத்த ஒரு ஆப்ஷன், சாய்ஸ். அப்பதான் ஆண்டவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு. சரிப்பா, நீ உலகத்துக்கு பின்னால போற, ரைட்டு. ஆனா உலகம் முழுவதுமே நீ ஆதாயப்படுத்திட்டாலும் உன் ஜீவனை நீ இழந்துட்டினா, நஷ்டப்படுத்தினா, அதனால என்ன லாபம் வரும்னு ஒரு கேள்வியை கேட்கிறார். Jesus asked one question which is very much to be thoughtful of our contemplation, that நம்ம சிந்திக்க வேண்டிய மிக ஒரு ஆழமான ஒரு கேள்வி இந்த இடத்துல இயேசு கேட்கிறாரு. சரிப்பா, உன்னுடைய வாழ்க்கையில நீ இயேசு வேண்டான்னு சொல்றியா? அவருடைய அந்த வழிகளில் போறது வேண்டான்னு சொல்றியா? அவருக்கு முதலிடம் கொடுக்க முடியாதுன்னு சொல்றியா? You don't want to give first place to Jesus means the next choice is of option of following the world. உலகத்தை தான் நீ பின்பற்றி போகிற. So I would like to put a question here. ஒரு கேள்வியை நான் கேட்கிறேன். இயேசுதான் சொன்னார், for what shall it profit a man if he shall gain the whole world and lose his own soul? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் லாபம் என்ன? 37th is Mark's Gospel 8 chapter 37. மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? What will be the compensation? What shall a man give in exchange for his soul? Suppose if you don't prefer to follow Christ, putting God first, setting aside yourself, ஆண்டவரை முதலாவதாக வைத்து உன்னுடைய சுயத்தை எடுக்காம நீ போக விரும்புவாயானால், we don't like the cross to be taken by you. சிலுவை உனக்கு வேண்டாம். Cross denotes the sacrifice that you have to make in following Christ. இயேசுவை பின்பற்றுகிறதுல நீ செய்ய வேண்டிய தியாகம், the loss and sufferings that you have to incur in your life in following Christ. இயேசுவை பின்பற்றுகிறதுல நீ இழந்து போகிற அல்லது பெற்றுக்கொள்ளுகிற தியாகம், இழைப்பு, இதெல்லாம் வேண்டாம்னா, your next choice is nothing but trying to gain the whole world. நீ உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்தணும்னு தான் நீ பார்த்துட்டு இருப்ப. I used to see every day a beggar going through this path. ஒரு பிச்சைக்காரர் ஒருத்தர் ஒரு நாளும் போயிட்டு இருக்கார். In the beginning he used to come around 8 o'clock, probably around 9 o'clock and sit near the temple, in the steps of the temple, and he used to count all the money. ஆரம்பத்தில் அவர் இங்கே இந்த படியில் உட்காந்துட்டு அன்னைக்கு சம்பாதிச்ச காசெல்லாம் எண்ணிட்டு இருப்பார். வித் ஸோ ஹாப்பி ஃபேஸ், ரொம்ப சந்தோஷமா. திடீர்னு நம்ம பார்த்தா நம்மளையும் கைக்கு நீட்டுவார். எப்படி ஆகலாம்? அது ஒரு 5 ரூபா கிடைச்சா பரவாயில்ல தானே? Why should we lose this 5 rupees?
But dear friend, this one of the most piercing and eternal questions ever asked by the Lord Jesus Christ. உன்னை ஆழமாக உன்னுடைய இருதயத்தை ஊடுருவும்படியாக இயேசுவால் கேட்கப்பட்ட ஒரு மிக ஆழமான கேள்வி இது. So let us go deeper. கொஞ்சம் ஆழமாக தான் போவோமே. The first thing is the context. முதலாவது காரியம் என்னன்னா, the cost of discipleship. விலைக்கரையம் செலுத்துவதற்கான கிரயம். Jesus spoke of 3 words after revealing to his disciples that he must suffer, be rejected, killed and rise again. அவர் சொன்னாரு, மனுஷகுமாரன் பாடுபடவும் கொல்லப்படவும் வேண்டியதுன்னு சொல்லிட்டு தன்னுடைய வாழ்க்கையை சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு, என்னை பின்பற்றி வர விரும்புகிறவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். This verse is an appeal to follow him wholeheartedly. நீ முழு இருதயத்தோடு அவரை பின்பற்றும்படியாக அழைக்கும்படியான அழைப்பு தான் சீஷத்துவத்தின் அழைப்பு. Even maybe a personal cost. நீ ஒருவேளை தனிப்பட்ட விதத்தில் விலைக்கரையம் செலுத்தலாம். But it is a call of eternal perspective. ஆனால் நித்தியத்தோடு இணைந்த ஒரு அழைப்பு இது. So the first thing is the cost of discipleship. இனி செலுத்த வேண்டிய கிரயம். இரண்டாவது ஒரு கேள்வி, what shall it profit a man? Gain the whole world. முழு உலகத்தை, the highest possible earthly success. ஒருவேளை இந்த உலகத்தில் நீ மிக பெரிய அளவில் உன்னை போற்றக்கூடிய அந்த விதத்தில் உலகத்தினுடைய மிக பெரிய ஒரு காரியத்தை நீ சாதித்திருக்கலாம். Gain the whole world but lose his own soul. 2 great contradictions. The highest possible earthly success. இந்த உலகத்தில் மிகப்பெரிய அளவில் பாராட்டக்கூடிய உயர்ந்த ஒரு சாதனை. இரண்டாவது, the worst possible eternal loss. உன்னுடைய வாழ்க்கையில இனிமேலும் நீ சந்திக்க முடியாத, திருப்பப்படக்கூடியாத மிகப்பெரிய ஒரு நித்தியமான இழப்பை நீ சந்திக்க வேண்டியதா இருக்கும். You will be ever abiding and tormented being in the hell fire. நித்தியத்தில் உலகத்தில் ரொம்ப பெரிய புத்திசாலியா நீ சாதிச்சிட்ட, ஆனா நித்தியத்தில் உன்னை போல ஒரு மதிகேடன், no greater fool than you, because God has given you so much of opportunities. நிறைய தருணங்களை ஆண்டவர் கொடுத்தார். He was pleading with you, but your heart was never melted, never thought of turning to God. ஆனா உன்னுடைய இருதயம் ஒரு நாளும் உடைபடவில்லை, தேவன் பக்கமாக திரும்ப ஒரு நாளும் விரும்பவில்லை. It's a very profound question, dear friend. You are the greatest success, person of great success in the world. உலகத்தில் ரொம்ப சாதிச்சிட்ட, ஆனா the worst fool in eternal perspective. நித்தியத்தின் காரியத்தில் மிக மதிகேடான ஒரு மூடன் நீ. It is better if there is any other word which could really make it to be explained to you. உனக்கு இதை விட இன்னும் சரியா தெளிவுபடுத்துன்ற ஒரு வார்த்தை இருக்குமான அது நல்லது. Because you ruin your own soul. உன்னுடைய ஆத்துமாவை நீ அழிச்சிடுற. This morning we saw, பார்த்தோம், தன்னைத்தான் கெடுத்து தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினார். You are rotten being of destroying yourself. உன்னுடைய சொந்த ஆத்துமாவை அழுகி போகத்தக்கதாக அதை நீயே அழித்துக் கொள்ளுகிறாய். மூன்றாவதாக, what does it mean to gain the whole world? உலகம் முழுதையும் ஆதாயப்படுத்துறதுன்னா என்ன? Probably unlimited wealth, எல்லையில்லா சொத்து,
supreme power, ஒருவேளை பெரிய ஒரு அதிகாரம், all pleasures in the world, உலகத்தினுடைய all luxury, entertainment and all desire, உன்னுடைய இந்த உலகத்தில் அனுபவிக்கக்கூடிய எல்லா விதமான காரியங்களை, and even global fame, உலகத்தில் நீ பெரிய புகழ், freedom to do your own pleasure. Dear friend, it is not wrong to possess wealth. பணத்தை இருக்கிறது தப்பில்லை, பட் what is the way by which you are trying to gain it? அதை பெற்றுக்கொள்ளும்படியாக எந்த விதத்தில் உன்னுடைய வாழ்க்கையில நீ செயல்படுகிறாய்? Is it your God? உன்னுடைய தேவனாக அது இருக்குதா? Or your servant? உன்னுடைய வேலைக்காரனாக அது இருக்குதா? So you may be the person succeed in the world with all dimensions. எல்லா பகுதியிலும் நீ வெற்றி பெற்ற ஒரு மனுஷன். But when you die, நீ மரிக்கும் பொழுது, what about your soul? உன்னுடைய ஆத்மாவை குறித்து என்ன காரியம்? This morning I still told you, another caller சொன்ன, dear people, if a person knows to trust Jesus for all his things, இயேசுவை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் நம்புகிற அந்த நம்பிக்கை இருக்குமானால், he is the most blessed person. அவர் தான் இந்த உலகத்தில் ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டவன். Because his trust and anchor is in Jesus. ஏன்னா அவருடைய முழு அந்த நங்கூரமும் அவருடைய நம்பிக்கையும் இயேசுவின் பேரில் இருக்கிறது. Fourth thing, நாலாவது காரியம், what is the soul and why is it so valuable? இந்த ஆத்மாவானது என்ன, அது ஏன் இவ்வளவு ரொம்ப விலைக்கரையமானதாக இருக்கிறது? This body will die and maybe put in the grave. இந்த சரீரம் மரித்து விடும், மண்ணில் மண்ணா போயிடும். But your soul, which is the important part of the person himself, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில முக்கியமானது இதுதான், உள்ளான ஆத்மா. This soul will never die. இந்த ஆத்மா ஒரு நாளும் செத்து போகாது. It is a part of God himself. தேவனுடைய ஒரு பங்காகவே இது இருக்கிறது. Because he breathed the breath into the nostrils and became a living soul. அவர் ஜீவ சுவாசத்தை ஊதினதுனால அது ஜீவ ஆத்மாவானான். So your soul has to live eternally. உன்னுடைய ஆத்மாவானது நித்தியமாய் வாழ வேண்டியதாக இருக்கிறது. Either it could live in heaven with God, தேவனோடு அது வாழும்படியாக அது காணப்படலாம், or eternally separated from God. அது தேவனை விட்டு பிரிக்கப்பட்ட நிலையில் அங்கிருப்ப, பணம் சேர்த்திருப்ப, வீட்டை கட்டியிருப்ப, ஏதாவது probably you would have bought some land, house and everything, so many things. But do you think that all these things will compensate for the loss of your soul? உடைய ஆத்ம இழப்புக்கு அது எதாவது ஈடுகட்ட முடியும்னு நினைக்கிறையா? You may be rich, having plenty of money in the bank. ஒருவேளை பணம் பேங்க்ல நிறைய இருக்கலாம், but you are spiritually bankrupt. நீ ஆவிக்குரிய பிரகாரமாக தரித்திரன், ஒண்ணுமே இல்லையே உங்ககிட்ட. நீ போகும் பொழுது என்ன சொல்லுவ? What can you say? Lord, I gathered this and that. Where? All here in the mud.
நீ மண்ணை சேகரிச்சிட்டு இருக்க தெரியுமா? உன்னை கொண்டு போய் புதைக்கிற குழிக்கார மண்ணுக்காக தான் உன்னுடைய பிரயாசங்கள் எல்லாம். இட்ஸ் ஆல் ஃபார் த மட் where you will be buried one day and all the things will be laughed at you. உன்னை பார்த்து சிரிக்கும். If they have really possibility of having the avenues to smile. ஏழாவதாக, the eternal reality of loss. The Bible says in Revelation 20th chapter and 15th verse, வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை விதமாய் சொல்லுகிறது. வெளிப்படுத்தின விசேஷம் 20வது அதிகாரம் 15வது வசனத்தில் ஆண்டுடைய வார்த்தை இவ்விதமாய் சொல்லுகிறதை பார்க்கிறோம். Revelation 20 and 15. It was the final word of the Bible. வேதத்தினுடைய கடைசி வார்த்தை. And whosoever was not found written in the book of life was cast into the lake of fire. ஜீவ புஸ்தகத்திலே எழுதப்பட்டவனாக காணப்படாதவனவனோ அவன் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டான். Can I be assured of my name written in the book of life? ஜீவ புஸ்தகத்தினுடைய பெயர் எழுதப்பட்டிருப்பது நிச்சயத்தை நான் பெற்று வாழ முடியுமா? Yes. You have a living relationship with this Jesus in the world, which shows that you are written, name is written in the book of life. ஜீவனுள்ள கிறிஸ்துவோடு உன்னுடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற தொடர்பே என்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்பதை காட்டுகிற ஒன்றாக இருக்கிறது. So when you go up, you may ask, probably is my name, I have been to the church, சபைக்கு போன, I was born Christian, பிறந்த கிறிஸ்தவன், I was there in the church, சபையில் இருந்தேன். Is my name written in the book of life? ஜீவ புஸ்தகத்தில் என் பேர் எழுதப்பட்டிருக்கிறதா? You have been chasing the world, not your soul. And what possible expectation that you could have that your name would have been written in the book of life? நீ உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கிற இங்கே இருக்கிற வரைக்கும் உன்னுடைய பெயர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்க எந்த நம்பிக்கையோடு நீ போற? It's a great disappointment. All the names not written in the book of life are cast into the lake of fire. அக்னியில தள்ளப்பட்ட. Dear people, don't think that your end is very long. உடைய முடிவு ரொம்ப காலம் இருக்குன்னு நினைக்காத. I know I was a boy, I was a young man. ஒரு வாலிபனா இருந்த காலம். I am about to be nearing 73. 73 இப்ப நெருங்க நான் போறேன். There's a gap of 50 more than years. My brother, how quickly it went off. So the eternal reality of your loss, no regret there. Ayo, if I would have been lived for God when the preacher was shouting, when the preacher was crying, when the preacher was really pleading with me, I never gave heed to the voice of him and I despised him, and even I thought that he was not right even. பிரசங்கி ஒவ்வொரு முறையும் போராடின பொழுது, கெஞ்சின பொழுது, கேட்ட பொழுது, கதர்ன பொழுது எனக்கு அது தேவையற்றதாகத்தான் தெரிந்தது. Is it so now today, my dear friend? உனக்கு இன்னைக்கு அப்படிதான் தெரியுதா? ஒருவேளை சர்ச்சில் உட்கார்ந்து இருக்கலாம், but your heart may be chasing after the world. You may be sitting in the church, but your heart is chasing after the world. உலகத்தின் பின்னால் உன் இருதயம் ஓடிட்டு இருக்கு.
Probably you may be the right person to be disappointed, the right candidate of God's choice, that you should really be disquieted and disappointed and completely forsaken and being thrown into the hell fire. ஒருவேளை உன்னுடைய வாழ்க்கையில உனக்கு அப்படி ஆண்டவர் நியமிச்சிருந்தாரானா அந்த நித்தியத்தில் போய் ஏமாந்து போய் வருத்தப்பட்டு வேதனைப்பட்டு நரகத்தில் தள்ளப்படணும்னு சொல்லி நியமிக்கப்பட்டிருந்தா. But Bible says that God wants everyone to be saved. ஒவ்வொரு ரட்சிக்கப்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறான் பைபிள் சொல்லுது. In Timothy Bible says, சத்தியத்தை அறிவே. Eighth, what shall a man give in exchange for his soul? அவன் தன்னுடைய ஆத்மாவுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? Probably sometimes when the income tax people get hold of people who gathered enough, a lot of wealth, ஒரு இன்கம் டேக்ஸ் நிறைய பணத்தை சேர்த்து வச்சு வருவேன், and probably the sentence is being granted that he should be jailed for so many years. சிறைச்சாலையில் இருக்கும்படியான ஒரு கட்டளை அவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் he would have happily exchanged all the money which he has in order that he should be released. ஒருவேளை சிறைச்சாலிருந்து வெளியே வர்றதுக்கு அவன் பெற்றுக்கிற எல்லா பணத்தையும் கொடுக்க ஆயத்தமா இருப்பான். ஏன்னா he doesn't like to go to jail. Probably you may go and say, Lord, I will give you all my land which I purchased. நான் சம்பாதித்த நிலம், all money which I have in the bank, பேங்க்ல இருக்கிற பணத்தை எல்லாம் நான் கொடுத்துறேன், நித்தியத்தில் எனக்கு பரலோகம் கொடுத்துருங்க ஆண்டவரே. I tell you, dear people, ridiculous இல்ல, ரொம்ப பரியாசமான ஒரு வார்த்தை இது. So what will be the gain, the fame and everything? My dear friend, ninth, the worth of the soul, Christ appeal. ஆண்டவர் உங்கள்கிட்ட கேட்கிறார், come unto me, all ye labor. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே என்னிடத்தில் வாருங்கள். I have been explaining that every person in whom his heart is not being cleansed by the blood of Jesus Christ is a sin bearer. இயேசுவின் இரத்தத்தினால தன்னுடைய பாவங்கள் கழுவப்படாத ஒவ்வொருவனும் பாவத்தை சுமக்கிறவன். You are a sin bearer because you have never been to Calvary to repent of your sins and to ask God to forgive and cleanse you. நீ ஒரு நாளும் கல்வாரி என்ற வந்து ஆண்டவரே என் பாவங்களை எல்லாம் கழுவும் என்று சொல்லி அவரிடத்தில் ஒரு நாளும் நீ கேட்டு அவரிடத்தில் தாழ்த்தி உன்னுடைய பாவங்களை எல்லாம் கழுவும்படியாக கேட்கலையே. You are a sin bearer. நீ பாவத்தை சுமக்கிற. It reflects on your character. உன்னுடைய குணத்தில் அது காட்டப்படுகிறது. You are frustrated when you face something which you never expect. ஏதோ எதிர்பாராத ஒன்றை சந்திக்கும் பொழுது நீ உடனே அப்படியே குழம்பி போற. You have no hope of passing through that catastrophe or anything which you just pass through successfully. நீ சந்திக்கிற அந்த காரியத்தை வெற்றியாய் கடந்து போக உனக்கு நம்பிக்கை இல்லை. Because Jesus is not with you. So அதான் கேட்கிறார், என்ன I have been telling your sins are all written here. உடைய பாவங்கள் எல்லாம் எழுதப்பட்டு தான் இருக்கு. On your heart, Jude 17, with an iron rod and the tip of the diamond. வைரத்து நுனியினாலும் இரும்பு எழுத்தாங்க இருதயத்துல எல்லாம் எழுதப்பட்டு தாங்க இருக்குது. எல்லாம் மூட்டை கட்டி தான் வச்சிருக்கிற, வேற எங்கேயும் போகலது. வேற எங்க போக முடியும்? நீ கல்வாரி என்ற போகலன்னா அந்த மூட்டையோடையே நீ போய் தான் அந்த நரகத்திலே விழுவ. வேற எங்க போக முடியும் சொல்லையா? Where can you go and escape? And you are not on the sin bearer, the person who has to bear the bag of sins in the path of eternal hellfire.
where can you escape? But God wants to, because He said, I died for you. உனக்காக நான் மரித்திருக்கிறேன். I paid a costly price. நான் ஒரு விலை கரையம் செலுத்தின ஒரு காரியத்தை செய்திருக்கிறேன். I know the worth of the soul. ஆத்மாவுடைய விலை மதிப்பை அறிந்திருக்கிறேன். Come unto me, என்னிடத்தில் வாருங்கள். He pleads every day. ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் மன்றாடுகிறார். I tell you, dear friend, you go out in the morning from the house. காலையில் வீட்டை விட்டு நீ வெளியே போற. It is God's grace that you enter again into your house safely. காலையில் வீட்டை விட்டு நீ வெளியே போற, நீ அந்த மாலையிலும் வீட்டில் நுழையிறது ஆண்டவருடைய கிருபை. Don't think, because I never expected an accident in my life. என்னுடைய வாழ்க்கையில் ஒரு நாள் I would like to close because the time is getting up. ஒரு நாள் நான் நினைச்சு பார்த்ததில்லை நானெல்லாம் விபத்தை சந்திப்பேன்னு. But God allowed a terrible accident in my life when I was coming from Coimbatore. கோயம்புத்தூர்ந்து வரும்பொழுது பயங்கரமான ஒரு விபத்து. My wife is and myself was there driving. நான் என்னுடைய மனைவியை வந்துட்டு இருந்தோம். I am not a very fast rider. ரொம்ப வேகமாக பட்ட. But near the bridge of this Vinayaka Mission Hospital, I was very slowly driving. நான் ரொம்ப மெதுவாக தான் ஓட்டிட்டு வந்தேன். It was the day before தீபாவளிக்கு முந்தின நாள். The bus which came after me, எனக்கு பின்னால் வந்த அந்த பஸ் loaded with people to the brim, ஃபுல்லாக ஆட்கள் இருக்காங்க. He was coming fast. வேகமாக வந்துட்டு இருக்கார். I was driving slowly and all of a sudden there was a couple, husband and wife, on the right side of my car in a bike. ஒரு பைக்கில் அங்கே ஒரு கணவனும் மனைவியும் வந்துட்டு இருக்காங்க. And there was a petrol bank on the other side. அடுத்த சைடு பெட்ரோல் பங்கு. All of a sudden this man probably would have thought that he wanted to fill his tank with fuel. பெட்ரோல் நிரப்பலான்னு நினைச்சிருப்பார். He took a turn before my car. என் காருக்கு முன்னால அவர் ஒரு டர்ன் போட்டார். I put the brake because I don't want to hit him, hit his wife and himself. ஏன்னா அந்த நான் கணவன் மனைவி அங்கே அடிபட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஸ்லோ பண்ணது தான். The bus loaded with people, it just got hit my car at the back. அந்த காரை அந்த பின்னால் வந்த பஸ் என் காரை இடிச்சது. சாதாரணமாக இல்லை. The car was flying almost. அப்படியே பறக்குதுங்க. It was like a stunt in the சினிமா மாதிரி பறக்குது. நான் இப்படி உட்காந்துருக்கேன். It went and hit the people in the bike and they were all blown up. அந்த பைக்கில் இருக்க முன்னால் பண்ண பார்த்தா அவனை இடிச்சு அவங்க ரெண்டு பேரும் பறக்கிறாங்க. Because the car hit the bike, and the bike இடிஞ்சதுனால the car completely turned to the right. அப்படியே திரும்பிருச்சு. It fell into a pit. ஒரு குழியில் விழுந்துருச்சு. But God protected us. The car completely was smashed. நசுங்கி போச்சு. No hope of taking to the workshop. ஒர்க்ஷாப்புக்கு எடுத்து போகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. I just sold it. காயலாங்கடை the scrap, I sold it for 12,000. Dear friend, it is God who has to protect us. நம்மளை பாதுகாக்க வேண்டியவங்க இயேசு மட்டும்தாங்க. The final I would like to conclude. What is your ultimate decision? நீ என்ன தீர்மானம் பண்ற?
Because the Bible says two things has to testify to prove a mistake. உன்னுடைய தவறை நிரூபிக்க ரெண்டு தவறு. One thing your heart, உன்னுடைய இருதயம், இன்னொன்று your conscience. In Romans it is the conscience will also testify. உன்னுடைய மனசாட்சி உன்னோட கூட சாட்சியிடும். But God pleads with you this evening. இந்த மாலையில தேவனோடு கூட மன்றாடுகிறார். What will it profiteth to you? If you gain the whole world and lose your own soul. Dear friend, we don't want to answer now. இப்ப நீ பதிலளிக்க விரும்பலன்னா think of your day of standing before this Creator. இந்த சிருஷ்டிக்கு முன்னால நிக்கிற ஒரு நாளை நினைச்சு பார்த்துக்கோ. You and I have to die one day. ஒரு நாள் மரிக்கணும். God has pleaded with you for so many years. பல வருஷங்களா. Probably I don't know what is your age. வயசு என்னன்னு எனக்கு தெரியாது. Probably 30 years, 40 years, 50 years, 60 years. Maybe God is pleading with you. தேவனோடு கூட பேசுகிறார். Come unto me. I will never cast out. With a stretched hand, விரிந்த கைகளோடு He calls you to be cleansed of your sins and to be free from condemnation. ஆக்கினையிலிருந்து மீட்கப்படும்படியாக இயேசு உன்னை அழைத்துக் கொண்டிருக்கிறார். That your sins will be washed away. உன்னுடைய பாவங்கள் கழுவப்படும்படியாக. That you have a life of real meaning with Jesus. இயேசுவோடு உண்மையாய் வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைக்காக உன்னை அழைக்கிறார். Are you ready to come to Christ? இயேசுவினிடத்தில் வர விரும்புகிறேன். I don't know what is your state now with this Savior. What is your relationship with this God? இந்த தேவனோடு இருக்கிறவனுடைய உறவு எப்படி இருக்குது? How do you cool down? குளிர்ந்து போயிட்டியா? Have you lost the zeal for God? தேவனுக்கென்று கொண்ட வைராக்கியம் இழந்துட்டியா? Bible says God has got a definite purpose for you. உனக்காக தேவன் திட்டமான ஒரு நோக்கத்தை கொண்டிருக்கிறார். Come to Him. You will never be disappointed. அவரிடத்தில் வா, ஒரு நாள் வெட்கப்பட மாட்டாய். Let's pray. ஜெபிப்போம். Father, you have been pleading with us, Lord. பிதாவே, எங்களிடத்தில் நீர் மன்றாடுகிறீர். Again and again. Oh God, help us. ஆண்டவரே, உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென்.